உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த படம் ஓடாது அப்படின்ட்டு ஆர் இந்த படம் ஹை சான்ஸ் ஆஃப் நாட் ஃப்ளாப்பிங் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போது ஹேவ் எவர் செட் நம்ம இந்த படத்துக்குள்ளே போவேன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு? இல்லை, உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் அது. ஓகே. நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு கதையை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு சார் ஒரு ஒரு சீன் ஒன்று எழுதுறாங்க. அந்த சீனை சொல்லும்போது ஒரு சிரிப்பு வரும் சார். ஆனால் அதை எடுக்கும்போது அந்த சிரிப்பு வருதான்றது எடுக்கிறது இடமோ எடுக்கிற அட்மாஸ்பியர் பொறுத்தது. அங்கே எடுக்கும்போது அவங்க தப்பாக எடுத்துட்டாங்க, நம்ம என்னங்க இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இது இவ்வளோ தான் இங்கே பண்ண முடியும் போது அங்கே நம்ம மாற்ற முடியாது. அட்வான்ஸை திருப்பி தர முடியாது, அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், நிறைய சிக்கல் இருக்குது. அப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் நம்மளுடைய புத்திசாலி. இவ்வளோ யூ நோ ஸோ மச், டைரக்ட் பண்ணோங்கிற ஆசை உங்களுக்கு வாட் இஸ் இட்? எஸ் சார், இருக்குது சார். டேரக்ஷன் பண்ண ஆக்சுவலாக நான் டேரக்ட் பண்ண தான் சார் வந்தேன். நான் வந்து பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க சினிமாக்குள்ளே. அவர் கூட நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு தான் வந்தேன். எனக்கு டேரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன். ராம்பாலா சார்கிட்ட இருக்கும்போது சொல்லிக் கொடுப்பேன் எல்லாருக்கும். ராம்பாலா அஸ் இன் லுலு சபா. அது சொல்லிக் கொடுக்குறத பார்த்து தான் இவர் வரல இன்னைக்கு நீ நடிச்சிருது அப்படின்னு அப்படி தான் நடிக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறமா நடிக்கிறதுல வந்து இதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ டேரக்ஷன் டைம் இல்லை. எனக்கு டேரக்ஷன் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எனக்கு பிரேக் வேணும். ப்ளஸ் ஒரு 1 இயர் படம் எடுத்து 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வேணும் எனக்கு. அந்த 3 இயர்ஸ் டைம் இப்போ யாருமே எனக்கு கொடுக்கல. அடுத்து என்ன புக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ ஐ வாண்ட் ஒன் பிரேக். அந்த பிரேக்கில் தான் என்னால் பண்ண முடியும். ரைட். பட் அந்த ஆசை இருக்குது சார், டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஒரு டைரக்டர் ஆகணும்னா இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, சார் ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர், வாட் டு ஐ டூ? ஏடியாக போகணுமா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா, இல்லை ஐ மீன் தெர் ஆர் சோ மெனி வேஸ். சில சமயம் வீட்டிலே உட்காந்துட்டு கதை எழுதிட்டு கூட போய் ட்ரை பண்ணலாம். உங்கள் இதில் வாட் இஸ் த பெஸ்ட் வே? லேர்ன் பண்ணணும் சார். நிறைய படங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே பற்றி படிக்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்டோரி இது எல்லாமே படிக்கணும், நிறைய படிக்கணும். மெயினாக ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் யார் தி பெஸ்ட்டாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால தான் டேரக்டர் ஆக முடியும். ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் தெரியலன்னா ஸ்டோரி சொல்லிடலாம், மேக்கிங் எடுத்துடலாம், கேமராமேன் கூட இருப்பாங்க, எல்லாம் பண்ணிடலாம், ஒரு கதையாக ஒன்று சொல்லிடலாம், இதெல்லாமே பண்ணிடலாம். பட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஆக்டிங், இது ரெண்டும் வந்து யார் ஒருத்தருக்கு தெரியுதோ அவங்களால மட்டும்தான் நல்ல டேரக்டராக வர முடியும். ஒரு டைரக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ளே தெரியணும், அது எனக்கு புரியுது. பிகாஸ் அவர் ரைட்டர் வச்சு எழுதினாலும் இது சரியாக போகுதா இல்லைன்னு அவர் சொல்ல முடியும். பட் ஆக்டிங் தெரியறதுக்கான காரணம் ஏன்னா இவங்க என்ன ஃபீல் பண்ணி எழுதுறாங்களோ அதை அவங்ககிட்ட கொண்டுட்டு வரதுக்கு இவங்க சொல்லி தரணும். அது எப்படி கோச் பண்ணணும் இல்லைன்னா இவங்க ஒன்று நினச்சி எழுதுறாங்களா அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய ஆக்டராக இருப்பாங்க, அவங்க வேற ஒன்று கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கணும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, அவர் நம்மளோட பெரிய ஆக்டர் சீனியர் ஆக்டர் ஆகிட்டு நம்ம போய் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அங்கே தப்பாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறீங்க? எஸ், கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தில் ரிவ்யூவர், இஃப் யூ ஹேட் டு சே இதுதான் சந்தானமோட பெஸ்ட்டு காமெடி பர்ஃபார்மன்ஸ்னால் எதுன்னு சொல்லுவீங்க? அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது சார். சொல்லுங்க, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 4-5 இருக்கும்ல. இல்லை, அப்படி சொல்லியிருந்தா நான் இந்நேரம் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருப்பேன் சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நான் எதுவுமே நினைக்கல. நான் இது நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அது 2 டைம் பார்த்ததுக்கப்புறம் இது இன்னும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல, இது இன்னும் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கலாம். நல்லா இருந்தது எது? காமெடியில் சொல்கிறீங்களா சார்? காமெடியில் வந்துட்டு எனக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சார், அது ரொம்ப பிடிக்கும். காட்டுப்பூச்சி, அப்புறம் வந்துட்டு நல்ல தம்பி கேட்டெல்லாம் பண்ணலாம், அது இந்த மாதிரி இருக்குது சார். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச 2 சொல்லிட்டேன் உங்ககிட்ட. A1 பாரிஸ் ஜெயராஜ். ஆமாம், அது ஹீரோவானதுக்கு அப்புறம் பண்ணேன் சார். ஆமாம், so funny. yes அந்த ஸ்கிரீன் பிளே நீங்க சொன்னீங்கல்ல, crazy like அந்த ஐ திங்க் எந்த படத்துல இருந்து, ஐ திங்க் பாரிஸ் ஜெயராஜ் எனக்கு there is a phone call scene. 3 பேர் வந்து ஒரே இதுல ஃபோன் பண்ணிட்டு இட்ஸ் அமேசிங். அது பார்க்கும்போது சிரிச்சு வயலாம் போச்சு எனக்கு. ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி வரும். ஆமா, அண்ட் அந்த ஸ்டேஜிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. லைக் பிகாஸ் அந்த ஒருத்தர் வந்து ஃபோன் எடுத்துட்டு இங்க போயிட்டு கட்ட வாஸ் அமேசிங். ஸோ அப்பாவே 2 சைடு பேசுவார், பொண்ணோட அப்பாவும் பேசுவார், பையனோட அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு when do you feel that இப்போ நம்ம வந்து லீடிங் மேன் ஆகிட்டா, சப்போஸிங் இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நம்ம வந்து நம்ம இருந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கணும். தட் இஸ் இப்போ நீங்கள் இப்போ ஆர்யாவுக்கு நீங்கள் இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓகேல நீங்கள் இருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஹீரோ ஆனால் எனக்கு சைடில் ஒருத்தர் வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு சந்தானம் வேணும் அப்படின்ட்டு டு யூ பிலீவ் இன் தட்? இல்லை சார், அப்படி இல்லை சார். ஏன்னா நான் வந்துட்டு இப்போ ஆர்யா பண்ணுறதோ இல்லை வந்துட்டு சிம்பு பண்ணுறதோ நான் பண்ணல. ஒரு லவ், பயங்கர ஆக்ஷனு, அதில் ஒரு எமோஷன், அந்த ட்ராக் நான் போவே இல்லை. நானே ஒரு ஜாலியான, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆடம் சாண்ட்லர் அண்ட் ஜிம் கேரி மூடில் தான் நானே ஒரு காமெடி ட்ராக்ல தான் போகிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட்டிங்க்கு சின்ன கேரக்டர்ஸ் இருந்தால் போதும். ஐ டோன்ட் வாண்ட் லைக் சந்தானம் மாதிரி ஒருத்தர் வேணும் எனக்கு கூட காமெடி ரன் பண்ணுறதுக்குன்ற மாதிரி தேவைப்படல.